இலக்கியம் புகழும் செந்தமிழே, இசையால் மனதை நிகழ்க்கும் இனி தமிழே, சங்க காலத்தின் சிம்மமாய் நாம் வாழும் அடையாளமாய் உன்னை போற்றி வணங்குவோம், உன் புகழ் மேலும் பரப்புவோம். அவையில் அமர்ந்திருக்கும் அவையவர் அனைவருக்கும் எனது வணக்கம். ஈழத்தமிழர் ஒன்றியத்தின் 30வது முத்தமிழ் விழாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்நிகழ்ச்சியில் இடமாற்றம் செய்யப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம். ஆனால் தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றத்தால் ஏற்பட்ட சிரமங்களை பொருட்படுத்தாமல் இங்கு வந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கணிந்த நன்றிகள். முதலாவதாக இங்கு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய பிரதம விருந்தினர் திரு லூடுதாஸ் செபஸ்தியான் அவர்களையும் அவரது பாரியார் அவர்களையும், சிறப்பு விருந்தினர் திரு பாலாஜி ஜெயபால் அவர்களையும், திரு சதீஷ் நடராஜ் அவர்களையும், கௌரவ விருந்தினர் திரு பார்த்திபன் கணேசன் மற்றும் எங்கள் அங்கத்தவர்கள் அனுசரணையாளர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இன்றைய முத்தமிழ் விழா தமிழின் பெருமையை உலகில் விளக்கி நம் பண்பாட்டு செழுமையை பாராட்டுவதற்காக ஒரு சிறந்த மேடையாக திகழ்கிறது. அதே சமயம் இந்த நாள் முத்தமிழின் சிறப்பையும் அதன் அழகையும் உலகறிய செய்யும் அரிய வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது. எமது ஈழத்தமிழர் ஒன்றியமானது இன்று தனது 30வது ஆண்டில் காலடி தளம் பதித்துள்ளது. ஒரு அமைப்பு 30 ஆண்டுகளை கடந்து வருவது இலகுவான காரியம் அல்ல. கடந்த 30 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து நமது மொழியின் வளத்தை களத்தின் மேம்பாட்டையும் வளர்த்து வந்துள்ளோம். இந்த பயணத்தில் பங்கெடுத்துள்ள அனைத்து அமைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இவ்வாண்டு சங்கத்தின் முன்னேற்றத்தில் பங்கேற்று அதனை திறன்பட சிறப்பாக நடத்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காகவும் இந்த இனிய நாளில் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பொறுப்பில் இருப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனது பணிகளை சிறப்பாக செய்ய உறுதுணையாக நிற்கும் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தமிழர் ஒன்றியம் நடத்தி வரும் தமிழ் பாடசாலை மற்றும் நடனப்பள்ளி 120க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சிறப்பாக இயங்கி வருகின்றது. மாணவர்கள் பலரும் அங்கு தமிழ் மொழி மற்றும் அதன் சிறப்பை கற்பதோடு கலை நயத்தையும் திறன்பட மேம்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு உறுதுணையாக விளங்கும் பாடசாலை பொறுப்பாளர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த 30வது முத்தமிழ் விழா நம் மொழி, கலாச்சாரம் மற்றும் ஒருங்கிணைப்பின் சிறப்பை முத்திரை போடுகின்றது. எல்லோரிடமும் நான் சொல்ல வேண்டிய ஒன்று, தமிழின் ஒளியை பரப்பும் ஒற்றுமைதான் நம் வெற்றி. எங்கள் சங்கத்தின் அடுத்த கட்ட நோக்கம் ஈழத் தமிழர்கள் மட்டுமன்றி அனைத்து சமுதாயத்தினரையும் நம்மோடு சேர்த்து ஒரு உலக தமிழர் அடையாளத்தை உருவாக்க வேண்டும். அதோடு இந்த ஆண்டின் இளைய தலைமுறையினரை பங்கெடுக்க ஊக்குவித்து சங்க பணிகளை மேலும் முன்னேற்றம் திறம்பெருக்கும் முயற்சிகளில் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டும். இறுதியாக அங்கத்தவர்கள் உங்களின் ஒத்துழைப்புக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழர் வாழ்க, தமிழ் வளர்க.